பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவர் காலை மாலையும் கலிகூற பண்ணுகிற கர்த்தர், நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 35 4-5 வசனங்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. இந்த வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று. தாவீது ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். அவனோடு வழக்காடுகிறவர்கள் இருந்தார்கள், அவனோடு யுத்தம் பண்ணுகிறவர்களும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை அவன் கர்த்தருக்கு தான் ஒப்புக் கொடுக்கிறான். அவனாலே ஏதோ முடியும் என்று அவன் சொல்லவில்லை. ஆண்டவரே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடும் என்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் என்று ஆண்டவரை அழைக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. வேதத்தில் அநேக இடங்களில் தேவன் அவருடைய தூதனை அனுப்பி அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கிறத தப்புவிக்கிறத நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தானியேல் சிங்கக்கபிக்குள்ளாக தள்ளப்பட்ட போது ஆண்டவர் அவருடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சங்கீதம் 34 படிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை ரட்சிக்கிறார். ஆம், ஆண்டவர் அவருடைய தூதனை அனுப்புகிற தேவன். இங்கே தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை துரத்தும்படியாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக என்று கேட்கிறத நாம் பார்க்க. ஒரு தூதன் மனுஷனை துரத்தும் போது அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 21 அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அதில் தாவீதை பற்றி தான் படிக்கிறோம். தாவீதுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் உண்டானது, இஸ்ரவேலை தொகையிட வேண்டும். அதுதான் எண்ணம். அந்த எண்ணத்தை சாத்தான் அவனுடைய இருதயத்திலே விதைத்தான். முதல் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் தாவீதை ஏவி விட்டான். அப்போது யோவாபை பார்த்து தாவீது இந்த காரியங்களை சொல்லுகிறான். அதற்கு யோவாப் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக என்றார். ஆண்டவருடைய ஜனத்தை குறித்து மோசேயும் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக என்கிறார். பாருங்க, தேவ ஜனம் பெருகி கொண்டே இருக்கும். தேவ ஜனத்தை தொகையிட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக நிறுத்திவிட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும், கடற்கரை மணல் அத்தனையாய் உன் சந்ததி இருக்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தொகையிட்டு இம்மட்டும்தான் என்று நாம் சொல்லிவிட முடியாது என்று பார்க்கிறோம். எப்படியும் யோவாப் அங்கே தொகையிடுகிறத பார்க்கிறோம். அதனுடைய இலக்கத்தை தாவீதுக்கு கொடுக்கிறான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை சாத்தான் தாவீதை கொண்டே செய்வித்து விட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் ஒவ்வொரு ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளும் போதும் இது கர்த்தருடைய ஆலோசனை தானா என்கிறதை உறுதி செய்ய வேண்டும். சாத்தான் நம்மை வஞ்சித்து விட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய காத்து என்பவனை தாவீதனிடத்திலே அனுப்புகிறார்.
அவன் வந்து சொல்லுகிறான், காத்தினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாவீதினிடத்திலே போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்ன செய்ய போகிறார் தெரியுமா தேவன்? 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று தாவீதை கட்டாயப்படுத்துகிறான். இந்த 3மே மிகவும் பயங்கரமான காரியங்கள் என்று பார்க்கிறோம். தாவீது இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறான். பேசாமல் இருக்க முடியாது. இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று தீர்க்கதரிசி சொன்னபோது தாவீது அப்படி அவிதமாக யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான். மறுபடியும் தீர்க்கதரிசி அவனிடத்திலே அதை எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றார். உடனடியாக பதில் சொல்லக்கூடிய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே தாவீது அங்கே தள்ளப்படுகிறான். அப்போது தாவீது சொல்லுகிறான், தீர்க்கதரிசி ஆகிய காத்தினிடத்திலே நான் கொடிய இடுக்கணிலே அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே இஸ்ரவேலிலே கொள்ளை நோய் வெளிப்பட்டது. ஜனங்கள் 70,000 பேர் மரித்து போனார்கள். எருசலேமையும் அழிக்க ஆண்டவர் அங்கே ஒரு தூதனை அனுப்பினார் என்று 15வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் அதை பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அப்போது ஆண்டவர் அந்த காத்தை மறுபடியும் தாவீதினிடத்திலே அனுப்பி பாருங்க, தாவீது எவ்வளோ வேதனைப்படுகிறான். 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று அவன் கேட்கிறான். அப்போது அங்கே ஆண்டவர் காத்தை அனுப்பி, நீ ஒர்னானின் களத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று தாவீதுக்கு சொல் என்று சொல்லுகிறான். தாவீது அவிதமாய் ஒரு பலிபீடத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி அதில் பலியிடுகிறான். அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவனுடைய தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கொள்ளை நோய் அங்கே நின்று போயிட்டு, வாதை அங்கே நின்று போயிட்டு. எவ்வளவு பாருங்க அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருடைய தூதன் மனுஷனை துரத்தும் போது அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்கிறத இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு கோபம் உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்களினால், நம்முடைய செய்கையினால் தேவனை கோபப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய நாம் பழகிக்கொள்வோம். தேவ ஜனங்களை நேசிப்பதற்கு நாம் பழகிக்கொள்வோம். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னோடு வழக்காடுகிறவர்களோட வழக்காடு, எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும் என்கிறான். ஆகவே ஆண்டவருடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர். அதற்கேற்றபடி இந்த நாட்களில் நம்மையும் பாதுகாத்து நம்மை வழிநடத்துவதற்கு, நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்தெல்லாம் நம்மை விடுவிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு உண்மையாயிருந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டபடி நீர் உம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினீர். இஸ்ரவேலை குறித்த ஒரு பயமும் கடியும் தேசமெங்கும் பரவின்று என்று நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாக இந்த நாட்களிலும் உம்முடைய ஜனத்தை பாதுகாக்க நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவ்விதமாக கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். தேசத்திற்கு க்ஷேமத்தை தாரும். ஆண்டவர் இரக்கமாயிரும், நல்லவராயிரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.